பழைய ஆள் வயசான ஆள் கிளம்பன்னு நினச்சிடக்கூடாது. நான் சினிமாவுக்கு வந்தது 87 வந்துட்டேன் நான். அப்புறம் 89 நான் பெங்களூர் இன்ஜினியரிங் பண்ணேன். அது நான் செமஸ்டர். அதனால் இங்கே நான் வந்துட்டு அடிக்கடி சென்னையிலே சுற்றிக்கிட்டு இருப்பேன். எப்படியாவது டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டே இருப்பேன். அப்போல்லாம் இன்ஸ்டியூட்லாம் இல்லை, ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு சென்னை தான் இருந்துச்சு. மற்றபடி இந்த மாதிரி டிசிப்மா மாதிரியெல்லாம் இருக்காது. எடிட்டிங்னா என்ன, கேமரானா என்ன, ஸ்க்ரீன் ப்ளே எப்படி எழுதுறது, அதெல்லாம் எதுவுமே சொல்லித்தர மாட்டேன், யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. 4 ஹிந்தி படம் பார்த்துருக்கேன், 2 இங்கிலீஷ் படம் பார்த்தேன். நான் வரும்போது 2 இங்கிலீஷ் படம் தான் பார்த்துருக்கேன். ஆனால் எங்கள் லெனின் சாரோட தந்தையார் பீம்சிங் எடுத்த எத்தனை படத்தையும் நான் பார்ப்பேன். தமிழ் படம் எல்லாத்தையும் பார்த்துருவேன். ஆனால் நான் இங்கே வரும்போது எனக்கு 4 ஹிந்தி படம், இந்த குர்பானி, ஷோலே, அது மாதிரி ஏக் துஜே கேலியே, ஹிந்தி படம் ட்ரங்க் அண்ட் மங்க்கு, அப்புறம் ஒரு பாண்டு ஜேம்ஸ் பாண்ட் படம் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறது எப்படி என்ன ஏதுன்னு ரொம்ப போராட்டம். யார்கிட்டயா போய் வேலை சேர்ந்து அங்கேருந்து கற்றுக்கிட்டு வந்துடலாம். எப்படி கற்றுக்கிறது? ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு டைரக்டர் போய் வேலை பார்த்தேன். அவர் என்ன சொன்னார், இந்த சாங்கை சகாராவில் எடுக்கலான்னாரு. சகாராலையா? ஆமாப்பா, பாலைவனத்தில் டெசர்ட்டில் எடுக்கலாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், அங்கே எல்லாம் எடுக்க வேணாம் சார், இங்கே ராஜஸ்தானில் எடுத்துடலாம், இல்லாட்டி பாண்டிச்சேரி பக்கத்தில் எடுத்துடலாம், சகாராக்கெல்லாம் போகணும். சகாராவில் போய் எடுப்போம்யா? இல்லை சார், சகாரா ஆப்பிரிக்காவில் இருக்குது. அப்படியா? ஆப்பிரிக்காவில் இருக்கா? இங்கே இல்லையா அப்படின்னாரு. இங்கேலாம் இல்லை சார், சகாரா சார் ஆப்பிரிக்கா கீழே இருக்குது சார். புரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே பாருங்கள் மேப்பு இங்கே இருக்குல்ல சார், இங்கேருந்து கீழே வரணும். இது கஸ்பியன்னு. இங்கே பாருங்கள், இது நார்த் அமெரிக்கா சார். இது இல்லை சார், இங்கே பாருங்கள், இதுதான் ஆப்பிரிக்கா, இங்கே கீழே வரணும். அப்படின்னு அந்த ஆள் வெளியே போய் ஃபோன் பண்ணி சகாரா எங்கே இருக்குன்னு கேட்டார். அவர் என்னென்ன சகாரா கிரே சூப்பர் மார்க்கெட்டில் சகாரா பிளாஸ்க் இருக்குன்றார். இல்லையா, சகாரான்னு பாலைவனம் எங்கே இருக்கு? அது ஆப்பிரிக்காவில் இருக்குது. இங்கே இருக்குது இது தார் பாலைவனம். தாரா அப்படின்ட்டு என்கிட்ட வந்தார். நீ நிறையா படிச்சிருக்க போல, நீ வேறு ஆள்கிட்ட வேலைக்கு போகண்டார். என்னடா பாலைவனம் எங்கே இருக்குன்னு சொன்னதுக்கடா வேலைக்கு போகண்டேன். அப்புறம் இன்னொரு ஆள்கிட்ட போனோம். நம்ம இந்த சாங்கை பூரா வடமேற்கு மாநிலத்தில் தான் எடுக்க போகிறோம். எங்கே? மேகாலயா, மணிப்பூர், திரிபுரா, அங்கே தான் எடுக்க போகிறோம் சார். வடமேற்கு இல்லை சார், அது நார்த் ஈஸ்ட்டு, வடகிழக்கு மாநிலம். அது 7 சிஸ்டர்ஸு. அந்த 7 சிஸ்டர்ஸ் இந்தியாவோட இருக்கணும்னு நேர் சொல்லியிருக்காரு. அது சின்ன சின்ன மாநிலம், அது வடகிழக்கு மாநிலம், வடமேற்கு இல்லையா அப்படின்னாரு. அந்த ஆள் எவன்ட்டே போய் ஃபோன் பண்ணாப்புல. ஃபோன் பண்ணிட்டு வந்தோன்னே என்ன செய்வேன், நீங்கள் கிளம்புன்ட்டாங்க.